கூட்டத்தை கூட்டிய விஜய் அலறிய ஆமையன். இந்த பார்வையில் தான் இந்த பதிவு இருக்கும் போது, அதோடு கூட மட்டும் இல்லாமல் சீமான் சமீப நாட்களாக மலை மாநாடு, மாடு மாநாடு, நீர் மாநாடு, மண் மாநாடு அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த மாதிரி அரசியல் தேர்தல் களம் அப்படின்னு தீவிரமாக எல்லாரும் கூட்டணி கணக்கு, கட்சி உடையுது, கட்சி சேருது அப்படின்னு ஒரு பார்வையில் ஒரு பரபரப்பான அரசியல் களத்தில் இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தால், ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் இந்த பக்கம் மலை மண்ணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். அதுக்கு பின்புலமாக என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது குறித்தும் இந்த பதிவில் கொஞ்சம் விவரமாக பேச போகிறோம். அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். விஜய் கூட்டிய கூட்டம், அவர் பிரச்சாரத்துக்கு வெளியில் வந்திருக்காரு. முதல் முறையாக மாநாடுகள் 2 மாநாடு நடத்தி முடித்தார், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி முடித்தார். தொடர்ச்சியாக வீட்டுக்குள்ளேயே விஜய் இருக்கார் அப்படிங்கிற அந்த தொடர் விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனவே இனி வாரந்தோறும் சனிக்கிழமை தான் மக்களை சந்திக்க போகிறதா அறிவித்து கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தொடங்கியிருக்காரு. திருச்சியில் இருந்தால் திருப்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யார் வெற்றி பெற்றவர்கள்லாம், சாதனை படைத்தவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்களோ அதே போல் நாமளும் செஞ்சால் நம்ம வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற கணக்கு போட்டே விஜய் நகர்றார். இந்த அடித்தான் காப்பின்னு இருக்கும்ல, அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னெலாம் தெரியாது. அவன் பாஸ் பண்ணுறான், அவன் எழுதியிருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணால் நாமளும் பாஸ் பண்ணிடலாம். அவன் எழுதி பேப்பர் முடிக்கும்போது அடித்து வச்சுருக்கான், நாமளும் அதே வேலை அடித்து வச்சுருவோம். அது எதேர்ச்சியாக நடந்திருக்கும். ஆனால் இவன் அதை பிட்டடிக்கிறவன் அதை ஃபாலோ பண்ணுவான் ஒன்றுமே தெரியாமல். அந்த மாதிரி வெற்றிக்கான அறிகுறிகள் என்னென்ன, ஏற்கனவே வெற்றியாளர்களாக இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே தொடர்ச்சியாக நாம் பின்பற்றுவோம் அப்படிங்கிற பாணியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூட திருச்சியில் மாநாடு, மக்களை சந்திக்கிற நிகழ்வை ஒருங்கிணைச்சி நகர்ந்துக்கிட்டு இருக்காப்புல விஜய். கூட்டம் வழக்கம் போல் அலைகடல் என்ன திரண்டு வாரீர் அப்படின்னு சொல்லிட்டு திரண்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த கூட்டம் புதுசாக அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அரசியல் தளத்தில் புதுசாக என்ட்ரி ஆகிறவங்களுக்கு எப்போவுமே இருக்கிற கூட்டம் தான். விஜயகாந்த் அவர்களுக்கோ வைகோ அவர்களுக்கோ இந்த மாதிரி பல்வேறு நபர்களுக்கு கூட்டம் இருந்திருக்கு. புதுசாக நுழைபவர்களுக்கு மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிக்கு அல்லது அண்ணன் திருமாவளவனுக்கு எப்பொழுதுமே எத்தனை தடவை வருடத்திற்கு 2 மாநாடு கூட்டினாலும் கூடுகிற கூட்டம் தான், இல்லை அவர் பேரணி அறிவித்தாலும் வருகிற கூட்டம் தான். அதனால் கூட்டம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அண்ணன் திருமாவுக்கு கூடாத கூட்டமும் இல்லை. அதனால் அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம வைக்க முடியாது. விஜய் இன்னமும் அந்த ஹீரோங்கிற இமேஜ்லேயும் ஒரு செலிபிரிட்டியாகவும் இருந்துக்கிட்டே இருக்காப்புல. இன்னும் தன்னை வெளிப்படுத்தி அவர் அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியோ, அடிக்கடி மக்கள் சந்திப்பை நிகழ்த்தியோ, பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு அரசியல்வாதியாக தன்னைத்தானே மாற்றிக்காமல் இருக்கிறதுனால அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த பார்வையிலேயே கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. இதை விஜய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் பண்ணணும். இவர் அரசியல்வாதியாக மாறி தன் பின்னாடி வர ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுற வேலையில் தொடர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். அதே போல் அவர் பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் பேச்சை நாமளும் கவனித்தோம். எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 3 விதமாக இந்த மாணவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 விதமாக இருப்பாங்க. கடினமான கேள்வியை முதல்ல ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஈஸியான கேள்வியக்கு பதில் அளிப்பாங்க கேள்வி பதில் எழுதும்போது. இன்னொரு வகையான மாணவர்கள் ஈஸியான கேள்விக்கு முதல்ல பதில் அளித்து அதுக்கப்புறம் கடினமான கேள்வியை கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு அப்படி இப்படி யோசித்து எழுதி முடிச்சிருவாங்க. மூணாவது ஒரு வகை மாணவர்கள் இருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கடினமான கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, எளிமையான கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க 2 கேள்விக்குமே 2 வரி தான் எழுத போகிறாங்க, இல்லை கேள்வியவே பதிலாக தான் எழுதி வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வகை இருக்கும். அந்த மாதிரி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி மாநாடுகளில் பேசும்போதெல்லாம், பொதுவெளியில் பேசும்போதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திமுகவை அதீதமாக திட்டி பேசிட்டு அந்த குறை இந்த குறை, வாரிசு அரசியல், மன்னர் பரம்பரை, மன்னாதி மன்னர், வண்ணாங்கட்டி அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு பாஜக அப்படின்னு ஒரு பேரை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாப்புல. கேட்டால் கொள்கை எதிரி பாஜக அப்படிம்பாப்புல. கொள்கை எதிரி அப்படின்னா தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை என்ன, அந்த கொள்கையில் பாஜக எங்கே முரண்படுது, யார் அவங்க, எதற்காக எதிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் வருஷக்கணக்கில் மணிக்கணக்கான கூட்டங்களை நடத்தி உங்கள் இளைஞர்கள்கிட்ட, உங்கள் தொண்டர்கள்கிட்ட, ரசிகர்கள்கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆளுங்கட்சி
திமுக அதனால் அவங்க இந்த பண்ணியிருக்கு அதை பண்ணியிருக்கு ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டு கிளம்பிட்டு பாஜகங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவாப்புல. இப்போது அந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த விமர்சனம் தொடர்ந்து வந்ததுனால என்ன பண்ணாருன்னா, இந்த மக்கள் சந்திப்பில் முதல்ல பாஜகவை எடுத்துட்டாப்புல. சரி, நம்ம முதல்ல கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு பாஜகவை எடுத்து, முதல்ல பாஜகவை எடுத்தாலும் அதை பற்றி 2 வரி தான் பேசிட்டு அதுக்கடுத்து திமுகவுக்கு வந்துட்டாப்புல. திமுகவை பேசக்கூடாதுன்ற நம்ம சொல்லவும் வரல, திமுகவை விமர்சிக்கவே கூடாதுங்கிறதும் நம்ம எண்ணம் கிடையாது. நாம் பல இடங்களில் திமுகவை விமர்சிச்சுக்கிட்டு தான் வரோம், திமுகவோட தவறை சுட்டி காட்டிக்கிட்டு தான் வரோம். பல்வேறான அடிப்படை மக்கள் பிரச்சனைகளில் திமுகவோட செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் திருப்திகரமாக இல்லை, மிக மோசமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம விமர்சிச்சுக்கிட்டு தான் வரோம். ஆனால் விஜய் மாற்று அரசியல் கொண்டு வரங்கிற விஜய் இப்போவும் நம்ம சொல்கிறோம், விஜய் அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. விஜய் உண்மையாகவே அவர் அந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டு தான் அரசியலுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நிரூபிக்கணும். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும், சமரசம் இல்லாமல் இயங்கணும், இன்னும் அரசியலை கற்றுக்க முயற்சி பண்ணணும், நிறைய வாசிக்கணும், கொள்கையில் தெளிவு பெறணும், ஒரு அரசியல்வாதியாக மாறணும். ஒரு மாநில கட்சி பாஜக மாதிரியான கட்சிகளை உள்ள விடாமல் மறுபடியும் மாநில கட்சிகளே மாறி மாறி ஆட்சி அமைக்கணும், இல்லை எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கணும். வலுவாக தேசிய கட்சிகள் உள்ள நுழைய விடாத அளவுக்கான கட்டமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. விஜய் அப்படி ஒரு கட்சியாக வளர்ந்து வந்தால் நாம் மறுக்க போகிறதும் கிடையாது. ஆனால் அவர் தெளிவில்லாமல் இருக்கார் அப்படிங்கிறத தாண்டியும் அவர் கற்றுக்கவே மறுக்கிறார். நம்ம வந்தா கையை காட்டினா கூட்டம் கொடுது, பேசினா விசில் அடிக்கிறான், கை தட்டுறான், துண்டை தூக்கி தோல்ல போடுறான். இப்படி எல்லாம் இருக்கும்போது என்னத்தை படிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத நேரம் விரையும்? அப்படி அந்த பேரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோமா, பேரை சொல்லிட்டு போயிட்டோமா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காரோங்கிற சந்தேகத்தை விட அப்படித்தான் இருக்காரு. அவர் மாற்றிக்கிட்ட அவரோட அரசியலை செழுமைப்படுத்திக்கிட்டா மாநிலத்துக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது அப்படின்னு தான் நாம் கருதுறோம். இப்போ ஆமாம், எனக்கு வருவோம். இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்கள். நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தை வைக்க தான் வேலை செய்கிறீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நாம எனக்கு விஜய்க்கு கூட்டம் கூடினாலோ, விஜயை பற்றி பேசினாலோ, விஜய் பேசு பொருளானாலோ முதல்ல ஸ்டமக் பர்ன் ஆகிறது யாருன்னா, வயிற்றெரிச்சல் வர்றது யாருக்கு அப்படின்னா சீமானுக்கு தான். ஏன்னா மிக நேரடியாக விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிறது யாரை முற்றிலுமாக தொடச்சி வெளியே இருந்துச்சு அப்படின்னா அது சீமானைத்தான், இந்த ஆமக்கறி விற்கிறவனைத்தான். அதாவது வாயை திறந்தா பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலா பொய்யா பேசி, வாய்க்கு வந்ததை பேசி, என்ன வேணா பேசலாம். அரசியலில் ஒரு நாகரிகமற்ற சூழலை அறிமுகப்படுத்தினதே சீமான் தான். மேடையில் அநாகரிகமாக பேசலாம், ஒருமையில் பேசலாம், அவன் இவன் பேசலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், மயிர்மட்டன் என்ன வேணா பேசலாம். அரசியல் மேடைங்கிறது நாகரிகத்துக்கான அடையாளம் இல்லை. அதாவது அந்த சீமான் வருகைக்கு பிறகுதான் அரசியலை சாக்கடைன்னு வேணா நம்ம சொல்லலாம். சீமானால தான் அரசியல் சாக்கடை, இந்த சாக்கடை தான் அரசியலை சாக்கடை ஆக்கிச்சே தவிர மற்றபடி அரசியல் மக்களுக்கானதாக தான் இருந்துச்சு. இவன் தான் அது எலும்பு துண்டுக்கானதாகவும் பேரம் பேசுகிற அரசியலாகவும் மாற்றி கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் கிடையாது. வெறுமனே பார்கெயின் அரசியல் பண்ணி நம்ம செழிக்கலாம், வளமாக இருக்கலாம் அப்படிங்கிற அரசியலை கையில் எடுத்து அரசியலை கொச்சையானதா, கேவலமானதா, சாக்கடையாக மாற்றின வேலையை சீமான் தான் செஞ்சான். அப்படிப்பட்ட செயலை செஞ்ச இவனுக்கு தான் என்ன பேசினாலும் சென்சேஷனலுக்காக, டிஆர்பிக்காக ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த மீடியாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்த சீமானுக்கும், வருமானத்தை கொடுத்துருந்த சீமானுக்கும் பேரிடியா அதை விட சென்சேஷனல் நியூஸ் தர விஜய் உள்ளே வந்ததுனால சீமானை யாரும் கண்டுக்கவே இல்லை. என்னதான் பெய்டு ப்ரமோஷன் பண்ணி, என்னதான் ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணாலும் இப்போ இந்த காலகட்டத்தில், இப்போ சமீபமாக விஜயோட அரசியல் தீவிர வருகைக்கு பிறகு சீமான் பேசுகிறத ஒரு பையன் என்னன்னு கூட மதிக்கல. சோசியல் மீடியாவில் வியூஸ் போகிறத வச்சு தான் இந்த சீமான் அதாவது பேரமே பேசிக்கிட்டு இருந்தான்.
ஆனால் இன்னைக்கு அந்த வியூஸுக்கு கூட ஆப்பா மாதிரி பல சேனல்கள் சீமான எதிர்ப்புனாலே பயங்கரமாக வளரும். சீமானுக்கு பதில் கொடுக்குற மாதிரியான சேனல்கள்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு. இப்படி சீமான பேசினா போதும், யூடியூபர்களுக்கு கூட வேடிக்கையாக பேசிக்கிறது உண்டு. 4 வீடியோ சீமான் அடிங்க நல்லா ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறது கூட உண்டு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் சீமானுங்கிறது ஒரு பேசு பொருளாக கூட இல்லாமல் மக்கள், அதாவது இளைஞர்கள் கிட்ட, மொத்த இளைஞர்களும் விஜய் பக்கம் போயிட்டதுனால சீமான் பின்னாடி இருந்த நபர்கள்லாம் இளைஞர்கள் சீமான் பேசுறத பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை. யாருமே கண்டுக்காத கேப்பாரற்ற கேப் மாதிரியா சீமான் இருக்காப்புல. அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் பஞ்சு டைலாக்கு, நெஞ்சு டைலாக்கு, ஆடிட்டா கூட்டம் வரும், நயன்தாரா வந்தா கூட்டம் வரும், அஜித் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னு ஏக வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம அந்த ஆமையனை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் அறநெறியோட செய்திகளை போடலை அப்படின்னு இந்த ஆமக்கறி தின்ற அயோக்கிய பைய சொல்கிறான். ஊடகங்கள் அறநெறியோட செய்தி போட்டிருந்தா இந்த பன்னாடையெல்லாம் செய்தி ஒரு 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 கட்சி தலைவனாகவே இங்கே வெளிப்பட்டிருக்க மாட்டான், வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டான். உன்ன மாதிரி அயோக்கிய பயல்களெல்லாம் காசு கொடுத்து செய்தி போட வச்சுட்டு அந்த மாதிரியான சூழலை பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு விஜய்க்கு செய்தியை போட்டால் ஊடகங்கள் அறத்தோட செயல்படல அப்படின்னு சொல்கிறான் இந்த அயோக்கியம். மொத்தத்தில் விஜயோட நேரடி அரசியல் களம் தமிழர்களின் விரோத நடவடிக்கைகளில் தமிழர்களை அடகு வச்சு தின்னுகிட்டு இருந்த இந்த எச்ச புறம்போக்கான சீமான வெளியேற்றினதுல மகிழ்ச்சி தான். இன்னும் இந்த மாதிரியான போலிகளை விஜய் வெளியேற்றணும் அப்படின்னு தான் நாமளும் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு விஜய் உண்மையிலே எந்த பாசிச பின்புலமும் இல்லாமல் உண்மையான மக்கள் மீது பேரன்பு கொண்டு அரசியல் தளத்தில் இயங்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அடுத்து இப்போ சீமானோட இந்த பொதுக்கூட்டங்களுக்கு வருவோம். முதல்ல மலைகளின் மாநாடு, இப்போ மலை வளமே மண் வளம்னு 27 தருமபுரியில் நடக்குது. அது ஆழ்ந்து கவனிங்க. முதல்ல 50 ஆற்றல்கள் நமக்கு நிலம், நெருப்பு, நீர், காற்று, வானம், அதாவது விசும்பு, இது இல்லாது எந்த உயிரும் இல்லை. அது 5 பூதங்கள்ங்கிறாங்க, நம்ம 50 ஆற்றல்ங்கிறோம். இதை அழித்து கொண்டிருக்கிறோம். மாடுக்கான பொதுக்கூட்டம், மணலுக்கான பொதுக்கூட்டம், மலைகளுக்கான பொதுக்கூட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக சீமான் கூட்டங்கள் நடத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பெரிய அரசியல் சூழல், பரபரப்பு, தேர்தல் இப்படின்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து கூட்டம், பிரச்சாரம், இல்லையா சீமான காலி பண்ண விஜயத்து பேசுறது, அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காப்புல சீமான். இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் மண், மணல், மரம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கான இந்த கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா அப்படின்னு நீங்களே யோசிச்சிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா 2016க்கு பிறகு சீமானோட வளர்ச்சி எதன் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாக அரசியல் பேசாமல் கட்சிகளை தாக்கி பேசுகிறதெல்லாம் தாண்டி, கொள்கையை பேசுகிறத தாண்டி, கொள்கைன்னா என்னன்னே தெரியாது இந்த ஆமக்கறி பயலுக்கு. அது வேறு விஷயம். கொள்கைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் கொள்கையே பேச மாட்டான். கொள்கையே இல்லாத கட்சி ஒன்று உண்டுன்னா அது இந்த ஆமக்கறி திங்கிறவன் வச்சிருக்கானே அந்த கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இவனோட கட்சி தான் கொள்கை கோட்பாடற்ற கட்சி. ஆனால் இவனுங்க தான் பெரிய கொள்கை வச்சிருக்கிற மாதிரி பேசுவானுங்க. ஆனால் இவனுங்களுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. அது வேற விஷயம், இதுக்கப்புறம் வருவோம். இப்படி அந்த கட்சி எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வழக்கமான அரசியலை பேசலை, நாங்கள் மலைகளுக்கான அரசியல் பேசுகிறோம், மண்களுக்கான அரசியல் பேசுகிறோம், இந்த பூமிங்கிறது அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்னு பலவிதமான இலுமினாட்டி கதைகளை அடித்து விட்டு தான் இது வரைக்கும் அரசியல் தளத்தில் கேட்காத பேச்சு, வித்தியாசமாக இந்த ஆமையம் பேசவே, இந்த அயோக்கிய பைய பேசவே அது இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பாக இருந்துச்சு. வழக்கமான கொள்கை கோட்பாடு, மார்க்சியம், அம்பேத்கரையும் பெரியாரியம்னு பேசி அதை புரிஞ்சிக்க முடியாத இளைஞர்கள்லாம் ரொம்ப எளிமையாக நாய்க்கும் தான் இந்த மண், இந்த பூமி, நரிக்கும் தான் இந்த பூமி, பூனைக்கும் தான் இந்த பூமி, மாட்டுக்கும் தான் இந்த பூமின்னு இந்த ஆமக்கறி தின்ற அயோக்கிய பைய பேச ஆரம்பிச்சதுன்னு, அரசியல் ரொம்ப ஈஸியாக இருக்கு போல, இவங்கெல்லாம் என்னென்னமோ மார்க்சியம் அம்பேத்கரிங்கிறா, இங்க பாரு எங்க அண்ணன் ஈஸியா நாய் நரிக்கு பூமி தான், நாய் நரி பூனை எல்லாத்துக்கும் தான் இந்த பூமிங்கிறது அரசியல் போல, அவ்வளவுதான்டா அரசியல், நாமளும் அரசியல்வாதி ஆயிட்டோம், இனிமே நம்ம அண்ணன் சீமான் தான்டா நமக்கு தலைவன் அப்படின்னு தான் பல பேர் உள்ள வந்தான். பல பேர் சீமானை கவனிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இந்த உண்மையான மக்கள் அரசியலை பேசுறதை தாண்டி சம்பந்தமே இல்லாமல் இந்த அயோக்கிய பையன் பேசிக்கிட்டு இருந்த பேச்சை கவனிச்சு தான் பல பேர் சீமானை அறிஞ்சுக்கிட்டாங்க.
அப்படியாத்தான் சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகிறான். அப்போது அதே டெக்னிக்கை நம்ம மறுபடியும் இப்போ பயன்படுத்துவோம். நம்ம விஜய் வருகையால் சுத்தமாக வீழ்த்தப்பட்டிருக்கோம். எப்படி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் சுத்தமாக நம்ம யாருனே தெரியாத காலகட்டத்தில் இந்த மணல் அரசியல், மண் அரசியல், மலை அரசியல் நம்மளை வெகுசன மக்கள்கிட்ட, அதை தாண்டி இளைஞர்கள்கிட்ட வெகுவாக கொண்டு போச்சோ, அதே அரசியலை இப்போ கால 220 கிட்ஸு கிட்ட நம்ம போய் சேருவோம். இப்போ அவன் சோசியல் மீடியாவில் அவன் நம்மளை போஸ்ட் போடணும், அவன் நம்மளை ஹீரோவாக கொண்டாடணும், விஜயை தாண்டி பீட் பண்ணணும்னா நம்ம மறுபடியும் அதே அரசியலை முன்னெடுப்போம், கையில் எடுப்போம் அப்படின்னு தான் நீங்கள் பல பேர் இதை குழம்பியிருக்கலாம். இதுக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணமே இதுதான். மறுபடியும் மலை, மணல், மண் அப்படின்னு பேசினா நமக்கு பின்னாடி இளைஞர்கள் வந்துடுவாங்க, கொள்கை கோட்பாடுனா என்னன்னு புரியாத இளைஞர்கள்லாம் நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரே ட்ரிக்கு தான் இந்த அயோக்கிய பையன் போடுற மிக அல்பமான அடிமட்டமான ட்ரிக். இந்த மாதிரியான மிக மோசமான வியூகம் தான் இவன் பின்னாடி இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தன் கட்சியும் தானும் எப்படி போய் இளைஞர்கள்கிட்ட சேர்ந்தோமோ அதே வழியை மறுபடியும் கையில் எடுப்போம் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கிறுக்கு பையன் மாடை கூட்டி வச்சு மாடு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்கிறது, மலைக்கு மாநாடுங்கிறது, தண்ணிக்கு மாநாடுங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இவனுக்கு கூடுதலாக எப்படி பலன் அளிச்சிச்சு அப்படின்னா, இவன் தான் இயற்கைக்காக பேசுகிறான், மணலுக்காக பேசுகிறான், மலைக்காக பேசுகிறான்ற ஒரு மாதிரி அந்த பிம்பமே இவனுங்களுக்கு பெரியதளவில் கிடைக்க, கல்குவாரிகள்கிட்டையும் மணல் குவாரிகள்கிட்டையும் அதை காட்டி மட்டுமே வசூல் பண்ண ஆரம்பித்தானுங்க இந்த ஃப்ராடு பசங்க. வசூல் பண்ணி வளமாக செழிப்பாக காரு, பங்களா, ஏசி, 5 ஸ்டார் ஹோட்டலு, 5 ஸ்டார் ஜிம்மு அப்படின்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் இந்த ஃப்ராட். ஆக விஜயோட வருகை இப்போ வரைக்கும் சீமான காலி செஞ்சிருக்கு. அந்த போதாமையினால், வைத்தறிச்சல்னால சீமான் வந்து விஜயை ஒருமையில் பேசுறது, அவனே பேசுறது. சீமான் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. காலகாலத்துக்கும் இவன் இந்த கிறுக்கு பைய பின்பற்றிக்கிட்டு இருக்கிற ஒரே வழி தான் அது. எப்படி இந்த மணல் மாநாடு, மலை மாநாடுங்கிறது பழைய டெக்னிக்கோ, விஜய் ஒருமையில் பேசுகிறதும் அதே டெக்னிக் தான். அன்னைக்கு இந்த கிறுக்கு பயலுக்கு இடைஞ்சலா இவன் முகம் வெளியே தெரிய விடாமல் இருக்கிற அளவுக்கு மிக பிரபலமான ஒரு நபராக விஜயகாந்த் இருந்தாப்புல. அன்னைக்கு விஜயகாந்தை தன் கால் கட்டமைக்கு சமமாகாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நல்ல கண்ணு உதாரணம் காட்டி பேசிக்கிட்டு இருப்பான். அதே சூழல் தான், அதாவது இவனோட ஆரம்பகால சூழல் தான் மறுபடியும் இவனுக்கு இன்னைக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த சூழல் தான், அதே வட்டம் தான் மறுபடியும் இவனுக்கு வந்திருக்கு. இவன் விஜயால மிகவும் மழுங்கடிக்கப்பட்டு காலி செய்யப்பட்டிருக்கான். அதே விஜயை மறுபடியும் கவுண்டர் கொடுக்கறதுக்காக மறுபடியும் விஜயை இன்னும் இவனுக்கான அங்கீகாரம் குறைய விஜயை இன்னும் மோசமா இழிவா பேச இவன் தயங்கவே மாட்டான். இந்த அயோக்கிய பையன் அரசியல்ல அசிங்கத்தையும் அநாகரிகத்தையும் ஒருமையையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்தின இவனை நாம் ஒருமையில் பேசுறது ஒரு நாளும் தவறு இல்லை அப்படின்னு தான் நம்ம கருதுகிறோம். விஜய் இன்னும் கூடுதலாக அரசியல்வாதியாக மாற முயற்சி பண்ணணும். இந்த ஆமையன், இந்த தமிழின விரோத செயலில் ஈடுபட்டிருந்த அந்த ஆமக்கறி தின்ற அயோக்கிய பயல் இந்த தேர்தலோட இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படணும். இதை தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.